குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு முக்கியமான டாப்பிக்கு. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட். கேடுனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் கேடுக்கு அப்புறம் கேட் அப்படின்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து சம் சாஃப்ட்வேர்ஸ் டிசைன் ஓரியன்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் கேட், தென் வாட் இஸ் ஸ்கேம், தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ் அது என்ன, ஆட்டோ கேடு, கிரியோ அந்த மாதிரி டிசைன் சாஃப்ட்வேர்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேட் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் எய்டட் டிராஃப்டிங்னு சொல்லலாம், இல்லைனா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம மெக்கானிக்கலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டிசைன் சாஃப்ட்வேர் அப்படின்னு கூட என்ன பண்ணுவாங்க, இதை வந்து சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து டிசைன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஸோ டிசைன்னா என்ன, தென் டிராஃப்டிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து டிசைன். டிசைன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கிரியேட்டிங் நியூ ஐடியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் வந்து நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி வந்து க்ரியேட்டிவாக மற்ற இதிலேருந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காக்குறோம் அப்படின்னு சொல்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிசைன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தென் டிராஃப்டிங். ஸோ டிராஃப்டிங் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம அந்த வாட்டர் பாட்டில் வந்து டிசைன் பண்ணிட்டோம். ஸோ அதோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குது, டாப் வியூ இருக்குது, அடுத்தபோல் சைடு வியூஸ்லாம் வந்து எப்படி இருக்குது, அதை வந்து ஒரு ட்ராயிங்காக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா டிராஃப்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிசைன் அப்படிங்கிறதுன்னு, தென் டிராஃப்டிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயே வந்து சம் டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அவைலபிளாக இருக்குது. என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோகேட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், கிரியோ, அடுத்தாப்பில் கேட்டையா, அடுத்தாப்பில் என்எக்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், ஆட்டோ டெஸ்க் யூஸ் பண்ணுறோம், சாலிடெக்ஸ் யூஸ் பண்ணுறோம், சாலிட் எட்ஜஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து மெக்கானிக்கலில் கேடு டிசைன் சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது. சரிங்களா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ஆட்டோகேட். ஸோ இந்த ஆட்டோகேட் அப்படிங்கிறது வந்து ஒரு 2D அண்டு 3D சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 2D அப்படின்னா என்ன, தென் 3D அப்படின்னா என்ன. ஸோ 2D அப்படிங்கிறது 2 டைமென்ஷனல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது 2 டைமென்ஷன் மட்டும்தான் அதுக்கு வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம், இல்லைனா ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லென்த் அண்ட் பெர்த் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை வந்து 2D அப்படின்னு சொல்லுவாங்க. தென் 3D அப்படிங்கிறது, ஸோ அதே வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் எடுக்கணும்னா அது வந்து ஒரு க்யூபாக மாறும். ஸோ க்யூப் அப்படிங்கிறது நமக்கு லென்த்து, பெர்த்து, தென் அதோட ஹைட் எவ்வளவு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆட்டோகேட் அப்படிங்கிறது 2D ஆஸ் வெல் அஸ் 3D சாஃப்ட்வேர். ஸோ இந்த ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் தான் மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தடுத்து வர அப்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கேட்டையா, அடுத்தாப்பில் கிரியோ, என்எக்ஸு அப்படிங்கிற சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. அடுத்தடுத்தெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு. சரியா. ஸோ இது வந்து மெக்கானிக்கலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர் வந்து இந்த கேட் அப்படின்னு சொல்லுவது. ஓகேவா. தென் மெயினாக டிசைன், இந்த டிசைன் ஓரியன்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த கேடு, அப்புறம் வந்து ப்ரோஇ இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து டிசைன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதில் வந்து இன்ஜினியரிங்கில் ஓவராலாக டிசைன் ப்ராசஸ் அப்படின்னு வந்து நடக்கும். ஸோ அது என்னென்ன டிசைன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதாவது சொல்லுவாங்க டிஃபைன் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்குண்டான ரிசர்ச், அதாவது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரிசோர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம வந்து கண்டக்ட் பண்ணணும். தென் அதை வந்து சர்ச் பண்ணணும். ஸோ அது வந்து கண்டக்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்ஜினியரிங் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் ப்ராசஸ். தென் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதை வந்து சர்ச் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கேற்ற மாதிரி என்னென்னா கான்செப்ட் வைஸாக அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். தென் எல்லாமே அந்த 3 ஸ்டேஜ் முடிக்கிறோம். ப்ராப்ளத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அதுக்கு தேவையான ரிசோர்ஸ் வந்து எடுத்துட்டோம், தென் கான்செப்ட் வைஸ் வந்து அதை வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம். ஃபோர்த்து பார்த்தோம் அப்படின்னா அந்த
நம்ம ஏதாவது ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி ஒரு புரோட்டோடைப் என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும். ஸோ புரோட்டோடைப் அப்படிங்கிறது பெருசா நம்ம ஒரு ப்ராடக்ட்ட வந்து எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி, அத வந்து ஒரு ஸ்மால் ப்ராடக்ட்டா ரெடி பண்ணி, அத டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அது வந்து புரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, செலக்ட் அண்ட் ஃபைனலைஸ். ஸோ அந்த புரோட்டோடைப் வந்து ஓகே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, அதில ஃபைனலைஸா ஏதாச்சும் எரர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். ஸோ இது வந்து 5த் ப்ராசஸ். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டோட அனாலிசிஸ். அது வந்து அனாலிசிஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சேர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சேருக்கு வந்து அ ஒரு 80 கேஜி இருக்க பெர்சன்ஸ் அந்த சேர்ல உட்காருவாங்க. அதுக்கப்புறம் 10 கேஜி இருக்க பெர்சன்ஸ் வந்து உட்காருவாங்க. ஸோ அந்த சேரோட என்ன பார்க்குறோம், ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இருக்கு, அதோட வெயிட்ல எவ்வளோ வந்து அது கெயின் பண்ணுது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்கும், நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த மாரி அது ஒரு ப்ராடக்ட்டா இருக்குது அப்படின்னா, அத பத்தின டீட்டெயில்டு அனாலிசிஸ் வந்து எடுக்கணும். ஸோ இன்கேஸ் அந்த ப்ராடக்ட்டில வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில, அங்கே எதையாவது ஒரு எரர்ஸ் வந்து ரெடி ஆகுது அப்படின்னா, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாமே சேர்ந்தது நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, ஓவரால் இன்ஜினியரிங் டிசைன் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த வீடியோவை பொறுத்தளவில் கேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தென் கேட் ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். அடுத்தாப்புல டிசைன்னா என்ன, தென் டிராஃப்டிங்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். தென் ஃபைனலாக வந்து இன்ஜினியரிங் டிசைன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணியிருக்கோம். இதோட அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.